நடிகர் விஜய் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 5 திரைப்படங்கள். முதலாவதாக வெற்றி திரைப்படம், இரண்டாவதாக குடும்பம், மூன்றாவதாக வசந்தராகம் திரைப்படத்தில் சிறுவயது கேப்டனாக நடித்திருப்பார், நான்காவதாக சட்டம் ஒரு விளையாட்டு, ஐந்தாவதாக செந்தூரப்பாண்டி திரைப்படம். நடிகர் சரத்குமார் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 6 திரைப்படங்கள். முதலாவதாக புலன் விசாரணை, இரண்டாவதாக புதுப்பாடகன் படத்தில் ஆதிகேசவனாக நடித்திருப்பார், மூன்றாவதாக சந்தனக்காற்று படத்தில் ராமுவாக நடித்திருப்பார், நான்காவதாக எங்கிட்ட மோதாதே படத்தில் மிலிட்ரி கந்தனாக நடித்திருப்பார், ஐந்தாவதாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் ராஜாராமன் IFS ஆக நடித்திருப்பார் மற்றும் ஆறாவதாக தாய்மொழி திரைப்படம். நடிகர் முரளி அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 2 திரைப்படங்கள். முதலாவதாக இரவு சூரியன் படத்தில் கேப்டன் அவர்கள் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார், இரண்டாவதாக என்னாசை மச்சான் படத்தில் சுப்பிரமணியாக முரளி அவர்கள் நடித்திருப்பார். நடிகர் சூர்யா அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 2 திரைப்படங்கள். முதலாவதாக பெரியண்ணா, இரண்டாவதாக மாயாவி படத்தில் கேப்டன் அவர்கள் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். நடிகர் SS ராஜேந்திரன் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் தர்மா திரைப்படத்தில் முதலமைச்சராக நடித்திருப்பார். நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 4 திரைப்படங்கள். முதலாவதாக ஊமை வழிகள் படத்தில் விஜயாக நடித்திருப்பார், இரண்டாவதாக தாயகம் படத்தில் பைல்வானாக நடித்திருப்பார், மூன்றாவதாக தேவன் திரைப்படம், நான்காவதாக விருதுகிரி படத்தில் ஆஸ்திரேலியா போலீஸ் ஆபீசராக நடித்திருப்பார். நடிகர் மோகன் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 2 திரைப்படங்கள். முதலாவதாக 100வது நாள் படத்தில் ராம்குமாராக நடித்திருப்பார், இரண்டாவதாக வேங்கையின் மைந்தன் திரைப்படம். நடிகர் சத்யராஜ் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 7 திரைப்படங்கள். முதலாவதாக 100வது நாள் படத்தில் ஜெகநாதனாக நடித்திருப்பார், இரண்டாவதாக நாளை உனது நாள் படத்தில் டேவிட்டாக நடித்திருப்பார், மூன்றாவதாக ஜனவரி 1 திரைப்படம், நான்காவதாக சந்தோஷ கனவுகள் படத்தில் வில்லனாக நடித்திருப்பார், ஐந்தாவதாக ராமன் ஸ்ரீராமன் படத்தில் சங்கராக நடித்திருப்பார், ஆறாவதாக ஈட்டி படத்தில் சத்தியம் என்ற பெயரில் நடித்திருப்பார் மற்றும் ஏழாவதாக கரிமேடு கருவாயன் படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். நடிகர் சுதாகர் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 79ஆம் ஆண்டு வெளியான இனிக்கும் இளமை திரைப்படம். நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 16 திரைப்படங்கள். முதலாவதாக நீதி பிழைத்தது, இரண்டாவதாக பட்டணத்து ராஜாக்கள், மூன்றாவதாக ஆட்டோ ராஜா படத்தில் ராமுவாக நடித்திருப்பார், நான்காவதாக ஓம் சக்தி திரைப்படம், ஐந்தாவதாக வெள்ளை புறா 1, ஆறாவதாக வீட்டுக்கு ஒரு கண்ணகி படத்தில் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகராக நடித்திருப்பார், ஏழாவதாக நாளை உனது நாள் படத்தில் தேவதாசாக நடித்திருப்பார், எட்டாவதாக குடும்பம் படத்தில் சங்கராக நடித்திருப்பார், ஒன்பதாவதாக நீதியின் மறுபக்கம், பத்தாவதாக எனக்கு நானே நீதிபதி, 11ஆவதாக ஊமை விழிகள் படத்தில் சந்திரனாக நடித்திருப்பார், 12ஆவதாக சொல்வதெல்லாம் உண்மை படத்தில் ஜெகனாக நடித்திருப்பார், 13ஆவதாக வீரபாண்டியன் படத்தில் CID சங்கராக நடித்திருப்பார், 14ஆவதாக கூலிக்காரன் படத்தில் மார்த்தாண்டனாக நடித்திருப்பார், 15ஆவதாக பொன்மன செல்வன் படத்தில் மேட்டுப்பாளையம் ஜமீனாக நடித்திருப்பார் மற்றும் 16ஆவதாக தர்மா படத்தில் வழக்கறிஞராக நடித்திருப்பார். நடிகர் நம்பியார் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 27 திரைப்படங்கள். முதலாவதாக பார்வையின் மறுபக்கம் படத்தில் விஸ்வநாதாக நடித்திருப்பார், இரண்டாவதாக டௌரி கல்யாணம் படத்தில் ராவுத்தராக நடித்திருப்பார், மூன்றாவதாக சாட்சி திரைப்படம், நான்காவதாக வெற்றி திரைப்படத்தில் கமிஷனர் சந்திரசேகராக நடித்திருப்பார், ஐந்தாவதாக ஈட்டி, ஆறாவதாக புதிய தீர்ப்பு, ஏழாவதாக கரிமேடு கருவாயன், எட்டாவதாக நம்பினார் கெடுவதில்லை, ஒன்பதாவதாக தர்ம தேவதை படத்தில் கதிரேசனாக நடித்திருப்பார், பத்தாவதாக வேலுண்டு வினையில்லை படத்தில் சாமியாராக நடித்திருப்பார், 11ஆவதாக உழவன் மகன் திரைப்படத்தில் கேப்டனுக்கு அப்பாவாக நடித்திருப்பார், 12ஆவதாக பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் DSPயாக நடித்திருப்பார், 13ஆவதாக தம்பி தங்கக்கம்பி படத்தில் தியாகுவாக நடித்திருப்பார், 14ஆவதாக நல்லவன் படத்தில் கேப்டனுக்கு அப்பாவாக நடித்திருப்பார், 15ஆவதாக பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்திலும் கேப்டனுக்கு அப்பாவாக நடித்திருப்பார், 16ஆவதாக மீனாட்சி திருவிளையாடல், 17ஆவதாக புலன் விசாரணை படத்தில் DGPயாக நடித்திருப்பார், 18ஆவதாக கேப்டன் பிரபாகரன் படத்தில் கமிஷனராக நடித்திருப்பார், 19ஆவதாக மாநகர காவல் படத்தில் IG ஜெயபிரகாஷாக நடித்திருப்பார், 20ஆவதாக தாய்மொழி படத்தில் சர்ச் ஃபாதராக நடித்திருப்பார், 21ஆவதாக காவிய தலைவன் படத்தில் தாமோதரனாக நடித்திருப்பார், 22ஆவதாக ஏழை ஜாதி படத்தில் ஐயராக நடித்திருப்பார், 23ஆவதாக சக்கரை தேவன் படத்தில் நடிகை சுகன்யாவிற்கு தாத்தாவாக நடித்திருப்பார், 24ஆவதாக சேதுபதி IPS படத்தில் ராமரத்னமாக நடித்திருப்பார், 25ஆவதாக பெரிய மருது படத்தில் பாயாக நடித்திருப்பார், 26ஆவதாக கருப்பு நிலா படத்தில் குஷ்புவின் அப்பாவாக நடித்திருப்பார் மற்றும் 27ஆவதாக சுதேசி திரைப்படத்தில் கேப்டன் அவர்களுக்கு தாத்தாவாக நடித்திருப்பார். நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 2 திரைப்படங்கள். முதலாவதாக பொன்மன செல்வன் படத்தில் அம்பலக்காரராக நடித்திருப்பார், இரண்டாவதாக தாய்மொழி திரைப்படத்தில் அந்தோனி என்ற பெயரிலும் நடித்திருப்பார். நடிகர் ராம்கி அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 2 திரைப்படங்கள். முதலாவதாக செந்தூர பூவே திரைப்படத்தில் ராம்கி அவர்கள் அசோக்காக நடித்திருப்பார்,
இரண்டாவதாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். நடிகர் நாகேஷ் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 2 திரைப்படங்கள். முதலாவதாக கூலிக்காரன் படத்தில் கேப்டனுக்கு சகோதரராக நடித்திருப்பார். இரண்டாவதாக மீனாட்சி திருவிளையாடல் திரைப்படத்தில் பூஜாரியாக நடித்திருப்பார். நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் வீரபாண்டியன் திரைப்படத்தில் பாண்டி என்ற பெயரில் சிவாஜி அவர்கள் நடித்திருப்பார். நடிகர் பிரபுதேவா அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 5 திரைப்படங்கள். முதலாவதாக ஒரு இனிய உதயம் படத்தில் பின்னணியில் நடனமாடுபவராக நடித்திருப்பார். இரண்டாவதாக பரதன் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். மூன்றாவதாக ஏழை ஜாதி திரைப்படத்திலும் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். நான்காவதாக வானத்தை போல திரைப்படத்தில் செல்வகுமார் என்ற பெயரில் நடித்திருப்பார். மற்றும் ஐந்தாவதாக எங்கள் அண்ணா திரைப்படத்தில் கண்ணன் என்ற பெயரிலும் நடித்திருப்பார். நடிகர் கமல் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் மனக்கணக்கு திரைப்படத்தில் இயக்குநராக சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். நடிகர் பிரபு அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 2 திரைப்படங்கள். முதலாவதாக நம்பினார் கெடுவதில்லை திரைப்படம் மற்றும் இரண்டாவதாக காலையும் நீயே மாலையும் நீயே திரைப்படம். நடிகர் அர்ஜுன் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் எங்கள் குரல் திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். நடிகர் கார்த்திக் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 4 திரைப்படங்கள். முதலாவதாக புதுயுகம் திரைப்படத்தில் தீபக் என்ற பெயரில் சிறப்பு தோற்றமாக கார்த்திக் நடித்திருப்பார். இரண்டாவதாக ஊமை விழிகள் திரைப்படத்தில் ரமேஷ் என்ற பெயரில் நடித்திருப்பார். மூன்றாவதாக வீரன் வேலுத்தம்பி திரைப்படத்தில் திருமலை என்ற பெயரில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். மற்றும் நான்காவதாக தேவன் திரைப்படத்தில் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி என்ற பெயரிலும் நடித்திருப்பார். நடிகர் சிவகுமார் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 2 திரைப்படங்கள். முதலாவதாக புதுயுகம் திரைப்படம் மற்றும் இரண்டாவதாக கண்ணுப்பட புகுதையா திரைப்படத்தில் கேப்டனுடைய வளர்ப்பு தந்தையாக நடித்திருப்பார். நடிகர் தியாகராஜன் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் நல்ல நாள் படத்தில் காளி என்ற பெயரில் தியாகராஜன் நடித்திருப்பார். நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 14 திரைப்படங்கள். முதலாவதாக கேப்டன் பிரபாகரன் படத்தில் வீரபத்ரன் என்ற பெயரில் நடித்திருப்பார். இரண்டாவதாக மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் படத்தில் மோசஸ் என்ற பெயரில் நடித்திருப்பார். மூன்றாவதாக தாய்மொழி திரைப்படத்தில் மரியதாஸ் என்ற பெயரில் நடித்திருப்பார். நான்காவதாக ஏழை ஜாதி திரைப்படம். ஐந்தாவதாக காந்தி பிறந்த மண் திரைப்படம். ஆறாவதாக தாயகம் திரைப்படம். ஏழாவதாக தர்மா திரைப்படத்தில் தாஸ் என்ற பெயரில் நடித்திருப்பார். எட்டாவதாக வல்லரசு படத்தில் எசக்கி முத்துப்பாண்டியனாக நடித்திருப்பார். ஒன்பதாவதாக ராஜ்யம் திரைப்படத்தில் இன்ஸ்பெக்டர் கபிலனாக நடித்திருப்பார். பத்தாவதாக தென்னவன் திரைப்படத்தில் SRS ஆக நடித்திருப்பார். 11ஆவதாக நிறைஞ்ச மனசு படத்தில் மாசானம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். 12ஆவதாக சுதேசி திரைப்படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருப்பார். 13ஆவதாக பேரரசு திரைப்படத்தில் சிவபிரகாசமாக நடித்திருப்பார். மற்றும் 14ஆவதாக விருதுகிரி திரைப்படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருப்பார். நடிகர் கவுண்டமணி அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 15 திரைப்படங்கள். முதலாவதாக நெஞ்சில் துணிவிருந்தால். இரண்டாவதாக நாளை உணவு நாள் படத்தில் வரதன் என்ற பெயரில் நடித்திருப்பார். மூன்றாவதாக வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் ஆலினால் அழகுராஜாவாக நடித்திருப்பார். நான்காவதாக அலை ஓசை திரைப்படம். ஐந்தாவதாக ராமன் ஸ்ரீராமன் திரைப்படம். ஆறாவதாக அன்னை பூமி திரைப்படத்தில் ராகப்பா என்ற பெயரில் நடித்திருப்பார். ஏழாவதாக ஈட்டி திரைப்படம். எட்டாவதாக நானே ராஜா நானே மந்திரி படத்தில் குப்புசாமியாக நடித்திருப்பார். 9ஆவதாக கரிமேடு கருவாயன். 10ஆவதாக நினைவே ஒரு சங்கீதம் படத்தில் சின்ன கருப்பர் தேவராக நடித்திருப்பார். 11ஆவதாக பொன்மன செல்வன் படத்தில் ஆங்காங் அண்ணாமலையாக நடித்திருப்பார். 12ஆவதாக சின்ன கவுண்டர் திரைப்படம். 13ஆவதாக கோயில் காலை திரைப்படம். 14ஆவதாக பெரிய மருது திரைப்படத்தில் சொடலை என்ற பெயரில் நடித்திருப்பார். மற்றும் 15ஆவதாக சொக்க தங்கம் திரைப்படம். நடிகர் ஜனகராஜ் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 12 திரைப்படங்கள். முதலாவதாக 100வது நாள் படத்தில் ஜான் என்ற பெயரில் நடித்திருப்பார். இரண்டாவதாக ஜனவரி 1 திரைப்படம். மூன்றாவதாக புதிய தீர்ப்பு. நான்காவதாக ஒரு இனிய உதயம் படத்தில் தவுடு என்ற பெயரில் நடித்திருப்பார். ஐந்தாவதாக உள்ளத்தின் நல்ல உள்ளம் படத்தில் கேப்டனுக்கு அப்பாவாக நடித்திருப்பார். ஆறாவதாக தெற்கத்தி கல்லன் திரைப்படத்தில் பாண்டுரங்கன் என்ற பெயரில் நடித்திருப்பார். ஏழாவதாக நல்லவன் திரைப்படத்தில் மாது என்ற பெயரில் நடித்திருப்பார். எட்டாவதாக எம்புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்தில் வழக்கறிஞராக நடித்திருப்பார். 9ஆவதாக பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்தில் விக்கி என்ற பெயரில் நடித்திருப்பார். 10ஆவதாக திருமூர்த்தி திரைப்படத்தில் கதாநாயகி ரவாலியின் அப்பாவாக நடித்திருப்பார். 11ஆவதாக உளவுத்துறை திரைப்படத்தில் துரைசாமியாக நடித்திருப்பார். 12ஆவதாக ராஜ்யம் திரைப்படத்தில் ஆளுநருக்கு PA-வாக நடித்திருப்பார். நடிகர் சங்கிலி முருகன் அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த 12 திரைப்படங்கள். முதலாவதாக சட்டம் ஒரு இருட்டறை படத்தில் ஜார்ஜ் என்ற பெயரில் நடித்திருப்பார். இரண்டாவதாக சிவப்பு மல்லி திரைப்படத்திலும் நடித்திருப்பார். மூன்றாவதாக நெஞ்சிலே துணிவிருந்தால். நான்காவதாக ஆட்டோ ராஜா படத்தில் செல்லப்பாவாக நடித்திருப்பார். ஐந்தாவதாக சாட்சி திரைப்படத்திலும் நடித்திருப்பார். ஆறாவதாக வெள்ளை புறா 1. ஏழாவதாக வீட்டுக்கு ஒரு கண்ணகி படத்தில் மீனாட்சி சுந்தரமாக நடித்திருப்பார். எட்டாவதாக குடும்பம் திரைப்படத்தில் கந்தசாமியாக நடித்திருப்பார். 9ஆவதாக அலை ஓசை திரைப்படம். 10ஆவதாக புதுயுகம் திரைப்படம். 11ஆவதாக கரிமேடு கருவாயன் திரைப்படம் மற்றும் 12ஆவதாக